الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلا تحسبن الله غافلا أما يعمل الظالمون صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم اتقوا الظلم فإن الظلم ظلمات يوم القيامة صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாக எல்லாம் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் உண்டாவதாக. ஸலாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எமது உயிரிலும் மேலான அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை துயர்ந்த அஸ்ஹாபுகள் தாபீங்கள் தபல் தாபீங்கள் கியாம வரிவந்தம் பின்பற்றக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீதும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மாளிகையில் இத்திகாஃபுடைய நிய்யத்துடன் வீற்றிருக்கும் இடதருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த கடமைகளை ஏவிருக்கின்றானோ பணித்திருக்கின்றானோ அந்த கடமைகளை முற்றுமுழுதாக கண்ணியமான முறையில் பேணுதலான முறையில் எடுத்து நடவுங்கள். எந்த விடயங்களை விட்டும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தவிர்ந்து விலகி நடக்கும்படி அல்லாஹ் தடுத்திருக்கின்றானோ அந்த விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து நடக்கும்படி ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இருக்கக்கூடிய காலம் எல்லா இடங்களிலும் உலகளாவிய மட்டத்திலும் தேசிய மட்டங்களிலும் நாடளாவிய ரீதியிலும் அநியாயம் என்பது மேலோங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நானும் நீங்களும் வசித்துக் கொண்டிருக்கின்றோம். அநியாயம் என்பது இன்று பல கோணங்களில் பல வடிவங்களில் உருவம் எடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆட்சியாளர்கள் தொடக்கம் குடிமக்கள் வரைக்கும் இடம்பெறக்கூடிய அநியாயங்கள், தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தனக்கு கீழுள்ளவர்களுக்கு செய்யக்கூடிய அநியாயம், பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் தனது குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய அநியாயம், குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்கள் பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய அநியாயம், தொழிலாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் தனக்கு கீழுள்ளவர்களுக்கு செய்யக்கூடிய அநியாயம், வியாபாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் தனது வாடிக்கையாளர்களுக்கு செய்யக்கூடிய அநியாயம், கணவன்மார்களாக இருக்கக்கூடியவர்கள் தனது மனைவிமார்களுக்கு செய்யக்கூடிய அநியாயம், மனைவிமார்களாக இருக்கக்கூடியவர்கள் கணவன்மார்களுக்கு செய்யக்கூடிய அநியாயம், இவ்வாறு பல கோணங்களில் பல வடிவங்களில் அநியாயம் ஊடுருவிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறிப்பிட்டார்கள், ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இவ்வுலகுக்கு வருகை தரக்கூடிய காலங்களில் முலிஅத்தில் அர்து லுல்மன் வ ஜௌரா, இவ்வையகம் இப்பூமி அநியாயங்களும் அராஜகங்களும் அநீதிகளும் நிரம்பி காணப்படும். ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இவ்வுலகுக்கு வருகை தந்து அவர்கள் செய்யக்கூடிய முதலாவது சேவை அநியாயங்களையும் அராஜகங்களையும் ஒழித்து நீதத்தையும் நேர்மையை நிலைநாட்டுவார்கள். மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கூட அநியாயம் செய்வதை தனக்குத்தானே அல்லாஹ் ஹராமாக ஆக்கியிருக்கிறான். ஹதரத் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களை பார்த்து சொல்லுகிறான், யா இபாதி இன்னி ஹர்ரம்துல் லுல்ம அலா நஃப்ஸி, எனது அடியார்களே அநியாயம் செய்வதை எனக்கு நானே ஹராமாக ஆக்கிக் கொண்டேன். ஃபஜஅல்து பைனக்கும் முஹர்ரமா, எனவே அநியாயம் செய்வதை உங்களுக்கும் ஹராமாக ஆக்கியிருக்கின்றேன். ஃபலா தலாலமு, நீங்கள் ஒரு போதும் அநியாயம் செய்ய வேண்டாம் என்று ரப்பில் இஸ்ஸத் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடக்கூடியதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்வைக்கிறார்கள். மேலான அன்பர்களே,
இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று அநியாயம் என்பது எங்களுடைய வீடுகளில், எங்களுடைய தொழில் நிலையங்களில், நாம் வாழக்கூடிய சமூக நிலையங்களில் பல அடிப்படையில், பல கோணங்களில் அநியாயம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிலைகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எக்கட்டத்திலும் அநியாயம் இடம்பெறக்கூடாது என்ற விடயத்தில் மிக பேணுதலாக, கண்டிப்பாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யக்கூடியவர்களாக, அநியாயம் செய்வதிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசேடமாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்திருக்கிறார்கள். அபூ தாவூத் போன்ற கிரந்தங்களிலே பதிவாகிறது. உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது வீட்டிலிருந்து வெளியேறக்கூடிய நேரம் தனது பார்வையை வானத்தின் பக்கம் முன்னோக்குவார்கள். பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள். اللهم إني أعوذ بك من أن أضل أو أضل أو أذل أو أذل أو أظلم أو أظلم أو أجهل أو يجهل علي. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8 விடயங்களில் இருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதில் விசேடமாக, யா அல்லாஹ், நான் யாருக்கும், அதை மிருகங்களாக இருக்கட்டும், பறவைகளாக இருக்கட்டும், பூமியிலே உருண்டு திரியக்கூடிய ஜீவராசிகளாக இருக்கட்டும், யாருக்கும் அநியாயம் செய்வதிலிருந்து நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். இதே போன்று பிறரூடாகவும் நான் அநியாயம் செய்யப்படுவதிலிருந்தும் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசேடமாக தனது வீட்டிலிருந்து வெளியேறக்கூடிய நேரம் அல்லாஹ்விடத்திலே மன்றாடி இருக்கிறார்கள் என்றால், மேலான அன்பர்களே, நேசர்களே, இன்று எமது வாழ்க்கையில் பல அடிப்படையில் எங்களை அறியாமல் பல அநியாயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எமது வார்த்தைகள் ஊடாக, எமது அதிகாரத்தினூடாக, எமது பதவியினூடாக, எமது கண்ணியங்கள் ஊடாக, எமது செல்வத்தினூடாக, எமது ஆட்பலத்தினூடாக பல அடிப்படையில் பல அநியாயங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் உள்ளத்தில் இது அநியாயம் என்று கூட நாம் விளங்காமல் அநியாயத்திற்கு மேல் அநியாயங்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அநியாயத்தில் இருந்து நாம் ஒவ்வொருவர்களும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிக்கொண்டிருப்பது மாத்திரமல்ல, அநியாயமான செயல்களில் இருந்து நாம் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் மிக கவனமாக எமது இல்லற வாழ்க்கையாக இருக்கட்டும், எமது குடும்பவியல் வாழ்க்கையாக இருக்கட்டும், சமூகவியல் வாழ்க்கையாக இருக்கட்டும், அல்லது எமது தொழில் நிலையங்களிலாக இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் அநியாயம் இடம்பெறுவதிலிருந்து நாம் மிகப்பெரிய பக்குவமாக, பேணுதலாக எமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த நாட்டில், எந்த கிராமத்தில், எந்த பட்டணத்தில் அநியாயங்களை விட்டும் சுத்தமாக ஆக்கப்பட்டு ஒரு ஆரோக்கியமான, ஒரு நீதமான, ஒரு நேர்மையான, ஒரு உண்மையான இடங்களாக அந்த இடங்கள் இருக்குமோ, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நேரடியாக, அல்லாஹ்வுடைய பரக்கத் அந்த இடங்களுக்கு, அந்த நாடுகளுக்கு, அந்த பட்டணங்களுக்கு, அந்த கிராமங்களுக்கு, அந்த இடங்களுக்கு இறங்கிக் கொண்டிருக்கும் என்பதில் எந்த ஐயமும் எந்த சந்தேகம் கிடையாது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு நீதமான, நேர்மையான ஆட்சியாளர். அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால் உமையாக்களுடைய ஆட்சி வருகிறது. உமையாக்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்களுடைய திரை சேரியிலிருந்து, களஞ்சியத்திலிருந்து ஒரு பை கண்டெடுக்கப்படுகிறது. அந்த பையை திறந்து பார்க்கக்கூடிய நேரம் அதுக்குள் கோதுமை மணிகள் இருந்தது. அதுக்குள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கோதுமை மணியும் முட்டையினுடைய பருமனாக, சைஸாக இருந்தது. பார்க்கக்கூடியவர்களுக்கு ஆச்சரியமாக, வியப்பாக இருந்தது. அதோடு அந்த பைக்குள் ஒரு காகித துண்டு இருந்தது. கான ஹாதா யம்புத், இந்த ஜமனில் அதில், இது யாருடைய ஆட்சி காலத்தில், நீதமாக நேர்மையாக ஆட்சி செய்தவர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த கோதுமை மணிகள்
முட்டையினுடைய பருமனாக சைஸாக முளைத்தது என்ற ஒரு தாற்பயமான யதார்த்தமான கருத்தும் அந்த காகித துண்டிலே எழுதப்பட்டிருந்தது. மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எமது வாழ்க்கையிலும் அநியாயம் செய்து கொண்டு ஒரு போதும் நாம் நிம்மதியுடையவர்களாக, விமோசனம் உடையவர்களாக, சந்தோஷம் உடையவர்களாக வாழ முடியாது. வாழ்க்கையில் ஒரு போதும் வெற்றி கொள்ள முடியாது. இன்னஹு லா யுஃப்லிஹுல் ஸாலிமூன். ரப்பில் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறையில் தெளிவாக முன்வைக்கிறான். அநியாயக்காரர்கள் எவ்வளவு பலமுள்ளவர்களாக, எவ்வளவு சக்தியுள்ளவர்களாக, எவ்வளவு வல்லரசுள்ளவர்களாக இருந்தாலும் அநியாயம் செய்யக்கூடியவர்கள் வாழ்க்கையில் எந்த சந்தர்ப்பத்திலும் அவர்கள் வெற்றி கொள்ள முடியாது என்று ரப்பில் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லா யலிமு ஷையா, அல்லாஹ் எந்த அநியாயம் செய்யக்கூடியவனாக இல்லை. நாளை கியாமத்துடைய நாளையில் நீதத்தினுடைய தராசை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறுவப் போகின்றான். வேளாண் அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, வாழ்க்கையில் நாம் பல வருடங்களுக்கு முன்னால், பல மாதங்களுக்கு முன்னால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அநியாயம் செய்திருப்போம். அந்த அநியாயத்துக்குரிய முறையான தௌபாக்களை செய்யவில்லை என்றால் அது ஒரு வருடத்துக்கு பின்னால், அல்லது சில வருடங்களுக்கு பின்னால், அல்லது 10 வருடங்களுக்கு பின்னால், அல்லது 20 வருடங்களுக்கு பின்னால், அல்லது 30 வருடங்களுக்கு பின்னாலும் அந்த அநியாயத்தினுடைய பிரதிபலிப்புகளை யார் அநியாயம் செய்தார்களோ வாழ்க்கையில் அடைந்தே ஆக வேண்டும். அதற்குரிய பாதிப்புகளை, அதனுடைய விவரங்களை அல்லாஹ் வாழ்க்கையில் காட்டி விடுவார். முஹம்மது இப்னு சீரீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு தாபீன்களை சார்ந்தவர், பல சஹாபாக்களை பார்த்தவர்கள். அவர்கள் சொல்கிறார்கள், இன்னி லஅரிஃபு தம்பல்லதி ஹமல அலைய தைன். நான் என்று ஒரு கடனாளியாக இருக்கிறேன். ஏன் நான் கடனாளியாக இருக்கிறேன் என்றால், ஒரு 40 வருடத்துக்கு முன்னால் எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், அவர் வியாபாரம் செய்து நஷ்டமடைந்து விட்டார். அவர் பாதையில் கவலையுடன் சென்று கொண்டிருக்கிறார். நான் அவரை யா முஃப்லிஸ், பங்குரட்காரனே, ஒன்றும் இல்லாதவனே என்று இந்த வார்த்தையினுடைய பிரதிபலிப்பை விளங்காமல் நான் அவரை அழைத்தேன். அந்த நேரத்தில் அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்ட தாக்கம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 40 வருடத்துக்கு பின்னால் எனக்கு மற்றவர்கள் முஃப்லிஸ் என்று அழைக்கப்படக்கூடிய நிலைக்கு நான் மாறிவிட்டேன், நானும் கடனாளியாக மாறிவிட்டேன் என்று முஹம்மது இப்னு சீரீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்றால், மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அநியாயம் என்பது எமது வாழ்க்கையை நிம்மதியாக, சந்தோஷமாக விட்டு வைக்காது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் செய்த அந்த அநியாயத்துக்குரிய பிரதிபலிப்புகள் நிச்சயமாக அல்லாஹ் உலகத்திலே அதுக்குரிய தண்டனைகளை கொடுத்து விடுவான். இதனாடிதான் அநியாயத்திலிருந்து நாம் எவ்வாறு, ஒவ்வொரு அநியாயங்களுக்கு எவ்வாறு தௌபா செய்ய வேண்டுமோ அந்த முறையில் நாம் தௌபாவை செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அநியாயம் செய்யப்பட்டவர்களுடைய அந்த சாபம், அவர்களுடைய பிரார்த்தனை நேரடியாக ரப்பில் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்களை யமனுடைய நாட்டுக்கு கவர்னராக அனுப்பக்கூடிய நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்களை ஒட்டகத்திலே ஏற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுடைய எல்லை வரைக்கும் பிரியாவிடை செய்யக்கூடிய நேரம் பல நசீஹத்துகளை, உபதேசங்களை முஆத் இப்னு ஜபல் அவர்களுக்கு அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முன்வைத்துவிட்டு இறுதியாக ஹலத் முஆத் இப்னு ஜபல் அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா முஆத் இத்தகி தஅவத்தல் மظلوم. முஆதே, அநீதி இழைக்கப்பட்டவருடைய பிரார்த்தனையை நீ பயந்து கொள். فإنه ليس بينه وبين الله حجاب. அநியாயம் இழைக்கப்பட்டவருடைய அந்த பிரார்த்தனைக்கும் அல்லாஹ்வுக்கு இடையில் எந்த திரையும் கிடையாது. நேரடியாக அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய பிரார்த்தனை அல்லாஹ் கபூல் செய்து கொள்கிறான். இன்னும் சில ஹதீஸிலே பதிவாகிறது, அநீதி இழைக்கப்பட்டவர்கள்
அநியாயம் செய்தவர்களுக்காக கேட்கக்கூடிய துஆ, அல்லாஹ் யர்ஃபௌஹா ஃபௌகல் கமாம், மேகத்துக்கு மேலால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய அந்த துஆவை அல்லாஹ் உயர்த்துகிறான். வயஃப்தஹு லஹா அப்வாபஸ் ஸமா, வானங்களுடைய கதவுகளை அல்லாஹ் திறக்குகிறான். அல்லாஹ் திறந்து விட்டு சொல்லுகிறான், வஇஸ்ஸதி வஜலாலி லஅன்சுரன்னக வலவ் பாத ஹீன், என்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக அல்லாஹ் ஆணையிட்டு சத்தியமிட்டு சொல்லுகிறான், நான் உனக்கு உதவி செய்வேன். அநீதி இழைக்கப்பட்டவனுடைய அந்த துஆவுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய பதில். மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அநீதி இழைக்கப்பட்டவர்கள், அநியாயம் செய்தவர்களுக்காக எப்படி எந்த முறையில் அவர்கள் சாபமிடுகிறார்களோ, அல்லாஹ்விடத்தில் மன்றாடுகிறார்களோ, அதே முறையில் உலகத்திலே அல்லாஹ் அவர்களை தண்டித்து விடுவதற்கு ஏராளமான வரலாறுகள் சான்றாக இருக்கிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் ஜமலுடைய அந்த யுத்தத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரம் ஆயுன் பின் லபியா அல் முஜாஷி என்ற ஒரு முனாஃபிக் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூடாரத்துக்குள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே இந்த ஆயுன் பின் லபி அல் முஜாஷி என்ற முனாஃபிக் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் இருக்கக்கூடிய கூடாரத்துக்குள் சென்று ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்த்து விடுகிறான். உடனே ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், இலைக்க அன்னி, என்னை விட்டு தூரமாகிவிடு, லஅனக்கல்லாஹ், அல்லாஹ் உனக்கு சாபம் விடுவானாக என்று சொல்லிவிடுகிறார்கள். உடனே இந்த முனாஃபிக் கூடாரத்துக்குள் வெளியிலே வந்து அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு முன்னால் சொல்லுகிறான், இன்னி மா அரா இல்லா ஹுமைரா, இந்த கூடாரத்துக்குள் இருக்கக்கூடிய ஒரு செக்க சிறந்த ஒரு பெண்மணியை பார்த்தேன் என்று மக்களுக்கு முன்னால் ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய அழகை வர்ணித்து விடுகிறான். இந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அநீதி இழைக்கப்பட்டார்கள். உடனே அல்லாஹ்விடத்தில் மன்றாடுகிறார்கள், ஹதகல்லாஹு சித்ரக், அல்லாஹ் உனது மானத்தை கிழித்து விடுவானாக, வகத்தா யதக், உனது கையை அல்லாஹ் துண்டித்துக் கொள்ளட்டும், வஅப்தா ஔரதக், அல்லாஹ் உன்னை நிர்வாணமாக்கட்டும் என்று அல்லாஹ்விடத்திலே ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சாபமிடுகிறார்கள். ஆச்சரியம் என்ன, சில நாட்கள் கழிந்ததற்கு பின்னால் இந்த ஆயுன் பின் லபியா அல் முஜாஷி என்ற முனாஃபிக்கு ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் எப்படி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தார்களோ, சாபமிட்டார்களோ, அதே போன்று பஸ்ராவிலே இவன் கொல்லப்பட்டு 2 கைகளும் வெட்டப்பட்டு நிர்வாணமாக்கப்பட்டு அஸ்தென்ற பாலடைந்த இடத்திலே இவன் கேவலமான முறையிலே அல்லாஹ்வுக்கு மௌத்த கொடுத்த வரலாற்றையும் அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அல் விதாயா வன் நிஹாயா என்ற கிரந்தத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள். மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஒன்றல்ல ஏராளமான வரலாறுகளை நாம் பார்க்கலாம். சாபம், அநீதி இழைக்கப்பட்டவர்கள் எவ்வாறு சாபமிடுகிறார்களோ அதே மாதிரி அல்லாஹ் அவர்களுடைய துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்கிறான். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய ஒரு வரலாற்று நிகழ்வை பதிவு செய்திருக்கிறார்கள். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூஃபாவுடைய கவர்னராக இருந்தார்கள். இந்த நேரத்தில் அங்கிருந்த பனு அபஸ் என்ற கபீலாவை சார்ந்த உஸாமா பின் கதாதா, அபு சஅதா என்ற முனாஃபிக் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்களை பற்றி வீணாக பொய்யாக சித்தரித்து இவர்களை விமர்சனம் செய்ய ஆரம்பித்தான். அவர்களை பற்றி அவன் சொல்லக்கூடிய நேரம், லா யஸீரு மா சரியா, இவர் கவர்னராக இருக்கிறார், எந்த ஒரு யுத்தத்திலும் இவர் கலந்து கொள்வதில்லை. வலா யக்ஸுமு பிஸ்ஸவியா, திரை சேரியில் இருந்து பைத்துல் மாலில் இருந்து பொருட்களை நீளமாக பங்கிடுவதில்லை. வலா யஅதிலு பில் கதியா, இவரிடத்தில் முன்வைக்கக்கூடிய தீர்ப்பு நீளமாக தீர்ப்புகளை சொல்லுவதில்லை என்ற இந்த 3 குற்றச்சாட்டுகள் சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்களை பற்றி உஸாமா பின் கதாதா என்ற இந்த முனாஃபிக் பொய்யாக சித்தரித்து முன்வைத்தான்.
இவர்கள் அல்லாஹ்விடத்திலே இந்த செய்தி கேட்டவுடனே அல்லாஹ்விடத்திலே இவனுக்கு எதிராக சாபமிட்டார்கள், பிரார்த்தனை புரிந்தார்கள். அல்லாஹும்ம அத்தில் உம்ரஹு வ அத்தில் ஃபக்ரஹு வ அர்ரில்ஹு பில் ஃபிதன். யா அல்லாஹ், இவனுடைய ஆயுட்காலத்தை நீளமாக ஆக்கி விடுவாயாக, இவனுடைய வறுமையை நீளமாக ஆக்கி விடுவாயாக, இவனை ஒரு குழப்பக்காரனாக ஆக்கிவிடு என்று அல்லாஹ்விடத்திலே இவர்கள் மன்றாடினார்கள். பின்னால ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் சொல்லுகிறார்கள், இவன் பாலையிலே கேவலமான முறையில் மக்களிடத்திலே யாசகம் கேட்டுக் கொண்டிருப்பான். நீண்ட ஆயுட்காலம் கொடுக்கப்பட்டிருந்தான். அது மாத்திரமல்ல, பாதையிலே பஜார்களிலே செல்லக்கூடிய பெண்களை இவன் அவர்களை பிடித்து குழப்பம் செய்யக்கூடிய ஒரு ஃபித்தீனாக, குழப்பக்காரனாக ஆனான் என்ற வரலாற்றை எழுதுகிறார்கள். வேளாண் அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களையும் அநியாயம் செய்யக்கூடிய செயல்களில் இருந்து எங்களை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எத்தனை வீடுகளில் மனைவிமார்களாக இருக்கக்கூடியவர்கள், கணவன்மார்கள் மனைவிமார்களை ஒடுக்கி அவர்களுடைய உரிமைகளை பறித்து அவர்களை அடித்து அவர்களை நோவினை பண்ணக்கூடிய கணவன்மார்கள் இருக்கிறார்கள். அவ்வாறான பெண்கள் தனது மனக்குமரல்களை வெளியில் சொல்லிக் கொள்ளாமல் மூளை முடுக்கிலிருந்து அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏராளமான பெண்மணிகள், இதேபோன்று கணவன்மார்களுக்கு மாறுபாடு செய்யக்கூடிய மனைவிமார்களும் இருக்கிறார்கள். வேளாண் அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எத்தனையோ முதலாளிமார்கள் தனக்கு கீழால் இருக்கக்கூடிய கீழுள்ள அந்த கூலி தொழில் செய்யக்கூடிய அவர்களை அநியாயம் செய்யக்கூடியவர்கள், அவருடைய கூலிகளை உரிய முறையில் கொடுக்காமல் அவர்களை திட்டக்கூடியவர்கள், ஏசக்கூடியவர்கள், விரட்டக்கூடியவர்களும் நமது சமூகத்தில் இருக்கிறார்கள். மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படியான அநியாயங்களை செய்துவிட்டு நாம் மறந்தவர்களாக இதனுடைய தாக்கம் எனது வாழ்க்கையில் ஏற்பட மாட்டார் என்று மனக்கோட்டை கட்டிக் கொண்டிருப்போம். ஆனால் அது சில வருடங்களுக்கு பின்னால் அதனுடைய தாக்கம், அதனுடைய பிரதிபலிப்பு, நாம் செய்த அந்த அநியாயத்தினுடைய அதனுடைய முடிவுகளை அல்லாஹ் கண்ணுக்கு முன்னால் காட்டி விடுவான். மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அநியாயம் இடம்பெறுவதை கண்டால் தடுத்து நிறுத்த வேண்டும். முடியுமான அளவுக்கு நாம் அந்த அநியாயத்தில் இருந்து மற்றவர்களை பாதுகாப்பதற்காக நாம் முன்வர வேண்டும். அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அன்றைய ஜாஹிலியத்தில் கூட அந்த மக்கா முக்கர்ரமாவில் ஒரு உடன்படிக்கை இடம்பெற்றது. ஹில்ஃபுல் ஃபுதூல் அல் முத்தையிபீன் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நபுவத்துக்கு முன்னால் தனது வாலிப பருவத்தில் 20 வயதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அன்று மக்கத்தினுடைய மிக முக்கியமான தலைவர்கள் ஒன்று கூடி எடுக்கப்பட்ட சில முடிவுகள், அதில் பனு ஹாஷிம், பனு முத்தலிப், பனு ஜுஹ்ரா, பனு தைம், பனு அசத் என்ற 5 கபீலாக்களுடைய பிரமுகர்கள் அதிலே ஒன்று சேர்ந்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஜதான் அல் குரைஷி என்ற அவருடைய வீட்டில் இடம்பெற்ற அந்த உடன்படிக்கை அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் அதிலே கலந்து கொண்டார்கள். என்ன முடிவெடுக்கப்பட்டது? இதற்கு பின்னால் மக்கா முக்கர்ரமாவில் வெளியிலிருந்து வரக்கூடிய யாருக்கும் எந்த அநீதியும் செய்யப்படக்கூடாது. அநீதி இழைக்கப்பட்டால் எவ்வளவு சக்தியுள்ளவர்களாக, தலைவர்களாக, கண்ணியவாளர்களாக இருந்தாலும் அந்த அநியாயத்தை தட்டி கேட்போம், நாம் அதற்காக குரல் கொடுப்போம் என்று அவர்கள் முடிவெடுத்தார்கள். அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த நிகழ்வை பற்றி சொல்லக்கூடிய நேரம் இவ்வாறாக அநியாயத்தை தட்டி கேட்கக்கூடிய சபைகளுக்காக என்னை அழைக்கப்படும் என்றால் அது எனக்கு சிவப்பு ஒட்டகம் கிடைப்பதை விட சிறந்தது. அவ்வாறு அழைக்கப்பட்டால் லஅஜப்து, நான் விடைபெறுவேன், நான் அதில் ஆஜராகுவேன் என்று அன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஆர்வமூட்டிருக்கிறார்கள். அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாம் ஒவ்வொருவர்களும் எங்களுக்கு கீழுள்ளவர்களுக்கு என்று இடம்பெறக்கூடிய அநியாயங்களை நாம் பராமுகமற்றவர்களாக
அதிலே கவனேனும் உள்ளவர்களாக, அதற்காக குரல் கொடுக்காதவர்களாக, தெரியாதவர்களாக நாம் வாழ முடியாது. அதற்காக குரல் கொடுக்க வேண்டும், அதற்காக நாம் உதவ வேண்டும், நாம் முன்வர வேண்டும். இது இஸ்லாத்திலே சொல்லப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு நாடு நீதமுள்ள உண்மையான நாடாக இருக்கிறது. அந்த நாட்டில் வசிக்கக்கூடியவர்கள் குஃபார்களாக இருக்கலாம். இன்னல்லாஹ யன்சுரு தௌலல் ஆதிலா, நீதமான நேர்மையான நாட்டுக்கு அல்லாஹ் நேரடியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி செய்கிறான். அந்த நாட்டில் வசிக்கக்கூடியவர்கள் குஃபார்களாக இருக்கட்டும். அதே நேரம் இன்னல்லாஹ லா யன்சுரு தௌல அல்-ஸாலிமா வ இன் கானத் முஃமினா, ஒரு நாடு இஸ்லாமியர்களாக இஸ்லாமிய நாடாக இருக்கட்டும், ஆனால் அங்கு ஆட்சி புரியக்கூடியவர்கள் அநியாயத்துக்கு மேல் அநியாயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய உதவி ஒரு போதும் வரமாட்டார் என்ற முக்கியமான கருத்தை எமது சலஃபுகள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாம் ஒவ்வொருவர்களும் எமது வாழ்க்கையில் எந்த சந்தர்ப்பத்திலும், எந்த இடத்திலும், எந்த நேரத்திலும் அநியாயம் செய்வதிலிருந்து எங்களை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சில நேரங்களில் எமது நாவில் இருந்து வெளியாகக்கூடிய பயங்கரமான வார்த்தைகள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த வார்த்தைகள் எமது வாழ்க்கையை நாசமாக்கிவிடும். அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய உயர்ந்த நியமத்துகளை இல்லாமலாக்க செய்துவிடும். மேலான அன்பர்களே, எமது புத்திகளை மழுங்க செய்துவிடும். ஏராளமான அல்லாஹ்வுடைய அந்த கோபத்துக்குட்பட்டவர்களாக மாறிவிடக்கூடிய அவல நிலை ஏற்பட்டுவிடும். மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று நாம் நினைத்த மாதிரி மற்றவர்களை அவதூறு கூறிக்கொண்டிருக்கிறோம், மற்றவர்களை குறை கூறிக்கொண்டிருக்கிறோம், அதே போன்று மற்றவர்களை ஏசிக் கொண்டிருக்கின்றோம். இதனுடைய தாக்கம் என்ன சகோதரர்களே? நாளை கியாமத்துடைய நாளையில் எங்களால் தாக்கப்பட்டவர்கள், எங்களால் மனம் உடைந்தவர்கள், எங்களால் அநீதி இழைக்கப்பட்ட பெரிய ஒரு கூட்டம் நாளை கியாமத்துடைய நாளையில் எங்களுக்கு எதிராக அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் அவர்கள் வழக்காட போகிறார்கள். அந்த நேரத்தில் நாம் உலகத்திலே ஹஜ்ஜுக்கு மேல் ஹஜ்ஜி, உம்ராக்கு மேல் உம்ரா, தஹஜ்ஜுக்கு மேல் தஹஜ்ஜத், குர்ஆனுக்கு மேல் குர்ஆன், சதகா என்று எத்தனை அமல்களை மலைகளாக செய்த இந்த அமல்கள் எல்லாம் நாளை கியாமத்துடைய நாளையில் எங்கள் ஊடாக அநீதி இழைக்கப்பட்டவர்களுடைய கையில் கொடுத்துவிட்டு நாம் அவர்களுடைய பாவங்களை சுமந்தவர்களாக நரக நெருப்பிலே வீசப்படக்கூடிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம். அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் முஃப்லிஸ் என்று, பங்குரட்காரன் நாளை கியாமத்துடைய நாளையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஃப்லிஸ் மின் உம்மதி யதி யௌமல் கியாமா பிஸலாத்தின் வ ஸகாத்தின் வ சியாமின். நாளை கியாமத்துடைய நாளையில் ஒரு மனிதன் தொழுகை மலை, நோன்பு மலை, ஜகாத் மலை, சதகா மலை, எல்லா மலைகளை போன்று அமல்களை கொண்டு வருவான். கதியதி கதி சதமஹாதா, ஒரு மனிதனுக்கு ஏசரிப்பான். வஅகல மால ஹாதா, மற்றவனுடைய பொருளை சாப்பிட்டிருப்பான். வஸஃபக தமஹாதா, மற்றவனை கொலை செய்திருப்பான். வகலஃப ஹாதா, மற்றவனை அவதூறு கூறியிருப்பான். வதரப ஹாதா, மற்றவனுக்கு அடித்திருப்பான், உதைத்திருப்பான். மேலான நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இவர்களெல்லாம் நாளை கியாமத்துடைய நாளையில் கூட்டம் கூட்டமாக நிறைந்து காணப்படுவார்கள். எங்களுடைய தொழுகை மலை, எங்களுடைய சதக்கா மலை, எங்களுடைய தஹஜ்ஜத் மலை, எங்களுடைய விக்ர் மலை, அனைத்து அமல்களும் எங்களால் அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்காக கொடுக்கப்பட்டுவிடும். இறுதியில் எங்களால் அநீதி இழைக்கப்பட்டவர்கள் இன்னும் இருப்பார்கள். கடைசியில் அவர்களால் செய்யப்பட்ட பாவங்கள், வாழ்க்கையில் விபச்சாரம் செய்திருக்க மாட்டோம், களவெடுத்திருக்க மாட்டோம், மது அருந்திருக்க மாட்டோம், இந்த பாவங்கள் எல்லாம் எங்களுக்கு சுமக்கப்பட்டு துரிக பின்னார் நரக நெருப்பிலே வீசப்படுவார்கள் என்ற கருத்தை அன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அநியாயத்திலிருந்து எங்களை நாம் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய சமூகமாக நாம் மாற வேண்டும். சில நேரங்கள் மற்றவர்களுக்கு நாவூடாக
நாம் விமர்சிக்கக்கூடிய இந்த விமர்சனங்களுக்கு அல்லாஹ் உலகத்தில் எங்களை கேவலப்படுத்தி விடுவான். அவர்களுடைய உள்ளம் உடைந்த அவர்களுடைய உள்ளங்களால் அல்லாஹ்விடத்திலே அவர்கள் மன்றாடக்கூடிய நேரம், இரவு நேரத்திலே எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே அவர்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனையை நேரடியாக அல்லாஹ் கபூல் செய்து விடுவான். மேலான நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாமா கஸ்தலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இர்ஷாது சாரி என்ற சஹீஹுல் புகாரியினுடைய ஒரு விரிவுரையில் அன்று மதீனா முனவராவில் இடம்பெற்ற ஒரு நிகழ்வை ஆதாரபூர்வமாக அவர்கள் பதிவு செய்கிறார்கள். எங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. உலகத்திலே மற்றவர்களை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறோம், அவதூறு கூறிக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் மற்றவர்களுக்கு முன்னால அல்லாஹ் எங்களை கேவலப்படுத்தி விடுவான் என்பதற்கு ஒரு உதாரணமாக, ஒரு முன்மாதிரியான, ஒரு படிப்பினையான ஒரு சம்பவமாக இருக்கிறது. அங்கு மதீனா முனவராவில் ஆரம்ப காலத்தில் பெண்கள் வஃபாத்தாகிவிட்டால் அவர்களை குளிப்பாட்டுவதற்காக பொதுவான ஒரு குளிப்பாட்டக்கூடிய இடம் மதீனா முனவராவில் இருந்தது. இவ்வாறு ஒரு சந்தர்ப்பத்தில் மதீனா முனவராவில் ஒரு பெண் வஃபாத்தாகிவிட்டார்கள். உடனே அவளை குளிப்பாட்டுவதற்காக பெண்கள் குளிப்பாட்டிக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் அந்த அறைக்குள் திடீரென இன்னும் ஒரு பெண்மணி வந்து அந்த ஜனாசாவை பார்த்து சொல்லுகிறாள், அந்தி ஜானியா, நீ ஜினா செய்த பெண் என்று சொல்லிவிட்டு வலரபத் யதஹா அலா அஜீஸத்தில் மர்அத்தில் மைத்ததி, அந்த மையத்தினுடைய பித்தட்டின் மீது இவருடைய கையை வைக்குகிறாள். அந்த நேரம் இவருடைய கை அந்த ஜனாசாவுடைய பித்தட்டில் ஒட்டி கொண்டது. இந்த பெண் தனது கையை எடுப்பதற்கு முயற்சி செய்கிறாள், அவளால் முடியவில்லை. அங்கு குளிப்பாட்டக்கூடிய பெண்களும் இவருடைய கையை மையத்தினுடைய பித்தட்டில் இருந்து அகற்றுவதற்கு முயற்சி செய்கிறார்கள், அவர்களாலும் முடியவில்லை. கடைசியாக மதீனாவுடைய கவர்னர் வரைக்கும் இந்த பிரச்சனை சென்று விட்டது. அவர்கள் உலமாக்களிடத்தில் ஃபத்வா கேட்டார்கள், என்ன செய்வது? ஜனாசாவுடைய அந்த உறுப்பை வெட்டுவதா அல்லது உயிரோடு இருக்கக்கூடிய இந்த பெண்ணினுடைய கையை வெட்டுவதா? இரண்டு சாரார்கள் இரண்டு விதமாக ஃபத்வா கொடுத்தார்கள். ஒரு சாரார் சொன்னார்கள், அது மையத்தாகி விட்டது, எனவே இந்த பெண்ணுடைய கை பாதுகாக்கப்பட வேண்டும், மையத்தினுடைய பித்தட்டில் இருந்து லேசாக ஒரு பகுதியை நாம் வெட்டி விடுவோம் என்று ஒரு சாரார் சொல்ல, இன்னும் ஒரு சாரார் மையத்தானாலும் அதனுடைய உறுப்பு பாதுகாக்கப்பட வேண்டும், எனவே இவனுடைய கையை நாம் அதில் ஒட்டிருக்கக்கூடிய பகுதியை வெட்டி விடுவோம் என்று இன்னும் ஒரு சாரார் சொல்லிவிடுகிறார்கள். இறுதியில் மதீனாவுடைய கவர்னர் சொன்னார், இதில் இமாமுல் மதீனா இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன தீர்ப்பை சொல்லுகிறார்களோ அதுதான் முடிவாக ஏற்றுக்கொள்ளப்படும். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவரிடத்தில் இந்த பிரச்சனை முன்வைக்கப்படுகிறது. சொன்னார்கள், லா துக்தா மின் ஹாரிஹி வலா மின் ஹாரிஹி, இந்த மையத்திலிருந்தும் அந்த மையத்தினுடைய உறுப்பை வெட்டப்பட மாட்டாது, இந்த பெண்ணுடைய கையையும் வெட்டப்பட மாட்டாது. இந்த மையத் இந்த பெண்ணிடமிருந்து அந்த மையத்தினுடைய உரிமையை கேட்குகிறது. இந்த மையத்தின் மீது அவதூறு சொன்ன இந்த பெண்ணுக்குள்ள இஸ்லாம் சொல்லக்கூடிய அவதூறு கூறியவர்களுக்கான அந்த 80 கசையடி வழங்கப்பட வேண்டும் என்பதை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தீர்ப்பளிக்கிறார்கள். அந்த வரலாற்றை எழுதக்கூடியவர்கள் சொல்லுகிறார்கள், 79 கசையடி அந்த பெண்ணுக்கு அடிக்கப்பட்டது. வயதுஹா முல்தசிகா, இந்த பெண்ணினுடைய கை அந்த மையத்தினுடைய பித்தட்டில் ஒட்டிக்கொண்டே இருந்தது. 80வது தடவை கசையடிக்கக்கூடிய நேரம் அந்த பெண்ணினுடைய கை வன்ஹல்லத் யதுஹா, அந்த கை விடுபட்ட வரலாற்றை எழுதுகிறார்கள். மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு பெண் உலகத்தில் வீணாக மற்றவர்களை அவதூறு கூறிய அநியாயத்துக்காக அல்லாஹ் மற்றவர்களுக்கு முன்னால் கேவலப்படுத்திய வரலாறு. எனவே நாம் ஒவ்வொருவர்களும் அல்லாஹ்விடத்திலே அநியாயத்திலிருந்து தௌபா செய்து மீண்டு அதுக்குரிய முறையான தௌபாவுக்களை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. உலகத்திலே வாழக்கூடிய நேரம் அநியாயங்கள், அக்கிரமங்கள்,